إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குத்பாவுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக, எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் நாடுகிற போது இந்த பூமியிலே சிலரை கண்ணியப்படுத்தி விடுகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை எவராலும் கண்ணியப்படுத்த முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுவதற்காக முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவில் நயவஞ்சகமும் அதனுடைய வகைகளும், இந்த நயவஞ்சகமும் நயவஞ்சகர்களும் சமூகத்தில் ஏற்படுத்துகிற சீர்கேடுகளும் என்ற ஒரு தலைப்புல ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக சில செய்திகள் சொல்லப்படும் போது அந்த செய்திகள் ஏன் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, நாம் எந்த விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயம் பேசுகிற என்னிடத்தில் அல்லது கேட்கின்ற உங்களிடத்தில் இருந்தா அதை மாற்றி கொள்றதுக்கு தான். உதாரணமாக, நான் காபிர்களை பத்தி பேசுறேன், குஃப்ரை பற்றி பேசுறேன், ஷிர்க்கை பத்தி பேசுறேன். அப்ப அந்த ஷிர்க்கை நான் ஏன் பேசுறேன்டா, இந்த ஷிர்க்கு நம்மளிடம் இருந்தா அதுல இருந்து முதலாவது ஒதுங்கணும். உதாரணமா, இன்றைக்கு நயவஞ்சகர்கள் சம்பந்தமாக நான் பேசுறேன். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த விஷயம் இவருக்கு தான் பொருத்தமாயிக்கும், அவருக்கு தான் பொருத்தமாயிக்கும், இவர் தான் அந்த நயவஞ்சகர், இவர் தான் அந்த முனாஃபிக் என்று பிறருக்கு ஃபத்வா கொடுப்பதற்கு அல்ல. இந்த செயல் என்னிடம் இருந்தால் அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், உங்களிடம் இருந்தால் அதை நீங்கள் மாற்ற வேண்டும். இதுதான் நோக்கம். கண்ணியமானவர்களே, பொதுவாக இந்த தலைப்புகள் கூடுதலாக பேசப்படுவதில்லை. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு வகையில் இந்த நயவஞ்சகத்துடைய சில குணங்கள் நம்மை அறியாமலேயே நம்மிடம் சில போது நுழைந்து விடலாம். ஏன்னா நயவஞ்சகர்களுக்கான அந்த தண்டனை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் எப்படி சொன்னா தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய மிகவும் அடித்தளத்திலே இருப்பார்கள். காபிரை விட நயவஞ்சகர்களுடைய நிலைமை மோசமாயிருக்கு. எனவே அல்லாஹ் சொல்றான், வலன் தஜித லஹு நஸீரா. அந்த நயவஞ்சகர்களை பத்தி சொல்றான், அவங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்ப நயவஞ்சகம் அவ்வளவு கடுமையான ஒரு தன்மை, ஒரு குணம், ஒரு செயல். எனவே நாம் நயவஞ்சகர்கள் சம்பந்தமான வரலாற்றிலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். இந்த நயவஞ்சகம் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால அதனுடைய சில சுருக்கமான சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். இந்த நிஃபாக் என்பது நஃபக என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்து, நிஃபாக் என்ற அந்த சொல்லுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த சுரங்கத்துக்கு சொல்லுவாங்க, இந்த பிரிட்ஜ் சொல்லுவாங்க, நிலத்துக்கு அடியினால ரோட்டு போட்டு போறதுக்கெல்லாம் சுரங்கம், இந்த உடும்பு கிண்டுமே, அதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, பொதுவாக இந்த வெளிப்படையான செயல்கள் எல்லாம் வாகனம் மேலால போகுதுன்னா தெரியும். சுரங்கத்துக்குள்ளால நடக்கிற விஷயங்கள் அதுக்கு பின்னால ஒரு மறைமுகம் இருக்கு. எனவே இந்த சதிகள் அல்லது குழி தோண்டுதல்
அல்லது பிறரை வீழ்த்துதல் அல்லது பிறரை ஏமாற்றுதல், இது போன்ற செயல்கள் நயவஞ்சகர்களிடம் இருக்கிற காரணத்தால் தான் அந்த சொல்லை முனாஃபிக் அல்லது நிஃபாக் என்ற சொற்கள் மூலமாக நமக்கு அரபுல அதை விளக்கப்படுத்துறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, ஒமினன் நாஸ், மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர். குர்ஆன்ல நீங்க அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க நாங்க அல்லாஹ்வை நம்புறோம், ஆகிரத்தை நம்புறோம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, வமாஹும் பிமுஃமினீன், ஆனால் இவங்க உண்மையா அல்லாஹ்வை நம்பல, ஆகிரத்தையும் அவர்கள் நம்பவில்லை. அப்படின்னா யாரு? அவங்க தான் சொல்றாங்க நாங்க அல்லாஹ்வை நம்புறோம்னு சொல்றாங்க வாயால, ஆகிரத்தை நம்புறோம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பதில் சொல்றது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, படைச்ச ரப்பு சொல்றான், வமாஹும் பிமுஃமினீன், அவர்கள் அல்லாஹ்வை நம்பல, மறுமையை நம்பல. அப்படின்னா ஏன் இவர்கள் அப்படி சொல்றாங்க? யுஹாதிஊன் அல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். வல்லதீன ஆமனு, மூமின்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ்வை ஏமாத்தலுமா? கஷ்டம். உலகத்துல மனுஷன பேச்சால, ஸ்டைலால, தோற்றத்தால ஏமாத்தலாம், படைச்ச ரப்பை ஏமாத்தலுமா? அல்லாஹ் சொல்றாங்க, வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். என்னடா இது, படைச்ச ரப்புக்கே நீங்க விளையாட்டு போடுறீங்களா? நீங்க உங்களை தான் ஏமாத்துறீங்க, ரப்பை உங்களால் ஏமாற்ற முடியாது. அப்படின்னா இந்த நிஃபாக் எந்த நிஃபாக்னா, நிஃபாக் அல்லது முனாஃபிக்ன்றத ரெண்டு வகையா நம்ம விளங்கிக்கணும். ஒன்று, அதாவது நிஃபாக் இஅ்திகாதி, நம்பிக்கையிலேயே அவர்கள் முனாஃபிக்கள் தான். அவங்க இஅ்திகாத், அவங்க அகீதாவிலேயே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் காபிர்கள், குஃப்ரிலே வாழ்கிறார்கள். ஆனால் வெளிப்படையில் நாங்கள் மூமின்கள் என்று சொல்கிறார்கள். இதுக்கு என்ன சொல்வாங்க? நிஃபாக் இஅ்திகாதி அல்லது நிஃபாக் அக்பர் என்று சொல்வார்கள். இன்னொன்று இருக்குது, நிஃபாக் அஸ்கர் என்று சொல்வாங்க. அதாவது அமல்கள் மூலமாக சில நயவஞ்சகத்தனம் இருக்கும். அவங்க நிரந்தர நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு சில நேரம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அது எந்த மாதிரி சொன்னா, இந்த ரியான்னு சொல்லுவோமே, இந்த வெளிப்படையாக பிறருக்கு காட்டி பிறரை ஏமாத்தி, அந்த ரியாவுக்கும் இந்த நிஃபாக்குக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. அதை நான் விரிவாக பின்னால உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப முனாஃபிக்னு சொன்ன உடனே எல்லாருமே நிரந்தர நரகம் அல்லது நரகத்தில் அடித்தளம்னு பொதுவா விளங்கிடக்கூடாது. அந்த நிஃபாக் இஅ்திகாதி, குஃப்ரை மறைத்து ஈமானை வெளிப்படுத்துகிற வகையான அந்த நிஃபாக். உதாரணமாக இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் தொந்தரவாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை சொல்லலாம். ரசூலுல்லாஹ் வரலாற்றில் நீங்க படிப்பீங்க பின்னால, மிகவும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இடையூறாக இருந்த ஒருவன் தான் இந்த உபை இப்னு சலூல். அவன் நிரந்தர நரகத்துக்குரியவன். இதே நேரத்தில் ஒரு சில அம்சங்கள், சில செயல்பாடுகள், சில நடவடிக்கைகளை வச்சு ஒருவரை நாம் முனாஃபிக் என்று சொல்லுவோம். இவருடைய விஷயத்தை பொறுத்தவரையும் இவர் நிரந்தர நரகத்துக்குரியவர் என்று நாம் புரிந்துவிடக் கூடாது. இது ஒரு மேலதிக தெளிவுக்காக இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அப்ப நயவஞ்சகர்களை பொறுத்தவரையும் அவங்க யார் என்று சொன்னால், வெளிப்படையாக நாங்கள் மூமின்கள் என்று அவர்கள் தங்களை காட்ட பார்ப்பாங்க. இப்படி தங்களுடைய சில செயல்களாலும் தங்களுடைய சில நடவடிக்கைகளாலும் அவங்க நாங்க மிக உறுதியானவர்கள், நாங்க சீர்திருத்தத்தில் எல்லாரையும் விட மிகச்சிறந்த சீர்திருத்தவாதிகள், ஈமானை நேசிப்பவர்கள், ரசூலை நேசிப்பவர்கள் என்று தங்களை அவர்கள் அறிமுகப்படுத்துற விஷயத்துல மிகவும் முனைப்பாக இருப்பார்கள். ஆனால் இது எதுவுமே அவங்களோட உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. உள்ளத்துக்குள்ள இருப்பதெல்லாம் குஃப்ர், உள்ளத்துக்குள்ள இருப்பதெல்லாம் ஷிர்க், உள்ளத்துல இருப்பதெல்லாம் நாடகம், டிராமா, வெளிப்படையான பகட்டுகள். ஆனால் உண்மையான மூமின்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல் முனாஃபிக், முனாஃபிக்கு உதாரணம் யார் தெரியுமா? கமஸலி ஷாத்தில் ஆயிரா, வழி தவறி போய், அதாவது இடம் தெரியாமல் தெரிகிற ஆட்டுக்கு சமனாகும். சில போது இந்த பக்கத்துல நிற்கும், சில நேரம் அங்க நிற்கும். அதுக்குன்னு ஒரு வழி இல்லை, அதுக்குன்னு ஒரு ரூட் இல்ல. தேவை எங்க இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் அவைகள் தெரிவது போன்ற ஒரு உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தி சொல்றோம். சூரா அல் முனாஃபிகூன் நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம். அப்படி வாசிக்கலன்னா முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் டெய்லி, நான் வந்த நேரத்தில் ஒரு சகோதரர் குர்ஆன் ஓதுறார், முடிஞ்ச வரைக்கும் குர்ஆன் ஓதுறதோட சேர்த்து அதுல தமிழ் அர்த்தங்களையும் படிச்சு கொள்ளும். அப்பதான் அந்த குர்ஆன் நமக்கு இறங்கினத்துல உண்மையான அந்த நோக்கத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? குர்ஆனை ஓத வேணாம்னு கேட்கல, அஃபலா யத்ததப்பரூன அல் குர்ஆன்,
குர்ஆனை இவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா? வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனை இலகுவாக நாங்கள் இறக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முذக்கிர், உங்களை யாரும் சிந்திக்க மாட்டார்களான்னு கேட்கிறான். குர்ஆனை படிக்கும் போது அர்த்தத்தை விளங்கினா தான் நமக்கு அந்த குர்ஆன் வசனங்கள் உண்மையான விளக்கத்தை தெளிவை நமக்கு தரும், வாழ்க்கையில் அது வழிகாட்டும். அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் உங்களிடம் வருகிறார்கள், காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், அவங்க சொல்றாங்க நாங்கள் சாட்சி பகர்கிறோம் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த வேர்டில் என்ன சரி பிழைக்கலாம்? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க சாட்சி சொல்றோம் நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்னா இது நல்ல ஒரு கெட்டவனா இருந்தாலும் பேசின விஷயம் நல்லது தானே என்பதற்காக அல்லாஹ் இதை வாழ்த்தணுமா இல்லையா? மாஷா அல்லாஹ், பாத்தீங்களா என்னதான் செஞ்சாலும் தூதர்னு வந்து சொன்னாங்க தானே, உண்மையத்தானே சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ் சொல்ற எப்படி, வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு, அல்லாஹ்வுக்கு மிக நன்றாக தெரியும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று. நீங்க தூதர், அவன் வந்து சொல்லாட்டியாரு யாரு? நீங்க தான் தூதர். இவன் வந்து சொன்னாப்ல நீங்க வேற ஒரு தூதர் இல்லையே, நீங்க எவர் சொன்னாலும் இவங்க சொல்லலன்றாலும் நீங்கள் தூதர் தான் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், ஆனா அந்த வந்து சொல்றான் பாருங்க இவன் பொய்யன். ஏன் அல்லாஹ் அடையாளப்படுத்தணும்? எதுக்காக அல்லாஹ் அடையாளப்படுத்தினாலாம்? இவன் உண்மை சொல்ற மாதிரி உங்கள்கிட்ட வந்து நீங்க தூதர், நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு முன்னுக்கு வந்து புகழ்வானுங்க. அப்ப உடனே பாத்தீங்களா மாஷா அல்லாஹ் தூதர் ஏத்துக்கிட்டாங்க தானே, நீங்க அவங்கள நம்பிடப்படாது என்பதற்காக அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துறான். நீங்க தூதர் தான், நீங்க நபிதான், அது அல்லாஹ்வே சொல்றான். ஆனால் கவனமா இருங்க, இந்த செய்தியை சொல்றான் பாருங்க, அவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இத்தகது ஐமானஹும் ஜுன்னா, இவங்ககிட்ட ஒரு வெப்பன் சொன்னீங்க. வெப்பன்ஸ்னா என்ன? வேற மாதிரி நினைச்சிருவானா? அது என்னண்டா, வல்லாஹி, சத்தியம் பண்ணுறது. நான் என்ன சும்மாவா சொல்றேன்? வல்லாஹி, பள்ளி கெடுக்கிறவன் பெரிய ஆயுதம் சத்தியம் பண்ணிடுவான். ஒரு முறை சத்தியம் பண்றது, நான் வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் மேல ஆணையா சத்தியமா சொல்றேன் அப்படின்ற உடனே நம்பாதவனும் நம்புவானே இல்லையா? அல்லாஹ் சத்தியம் பண்றான், இதுக்கு மேல நம்பாம ஏழுமாண்டு அல்லாஹ் சொல்றான். இவர்களுடைய ஆயுதம் என்ன? இத்தகது ஐமானஹும் ஜுன்னத்தன், தங்களுடைய சத்தியங்களை அவர்கள் கேடயமாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஃபஸத்து அன் சபீலில்லாஹ், ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் வழிகளை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தான் ஆதம் நபி கிட்ட போய் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட அல்லாஹ் உங்களை நெருங்கமானான்னு வச்சுக்கிறான், ஆனா நீங்க போனீங்கன்னு சொன்னா அது ஷஜரத்துல் ஹுல்து, அது நிரந்தரமா இந்த சொர்க்கத்துல உங்களை வாழ வைக்கிற ஒரு மரம், நீங்க அதுகிட்ட போய் இங்க பெர்மனண்டா இருந்துருவீங்கிறதுக்காக வேண்டிதான் அங்க போக வேணான்னு சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு டவுட் வருமா இல்லையா? படைச்ச ரப்பு வேணான்ற ஒரு விஷயத்தை நான் எப்படி போய் செய்யலாம், அது கூடாது கண்ணு ஒரு டவுட் வருமா இல்லையா? காசமகுமா, அவனோட வெப்பன்ஸ் என்ன? சத்தியம் பண்றான், சத்தியம் பண்ணுகிறான். நீலகுமா தமிழன் நாசிஹீன், நாங்க உங்களுக்கு சும்மா சொல்லல, உங்க நன்மைக்கு தான் சொன்னோம். இதுதான் நயவஞ்சகரோட வேலை. ஷைத்தான் எப்படி சத்தியம் பண்ணி ஆதம் நபியை கெடுத்தானோ, இதே மாதிரி இந்த நயவஞ்சகர்களுடைய அடிப்படையான பேசிக்கான வெப்பன்ஸ் என்னன்னா, அவங்க சத்தியம் பண்ணிடுவாங்க. எட்டுத்ததுக்கெல்லாம் சத்தியம் தான். இந்த அப்பாவி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சில நேரம் பேசவும் தெரியாது. பேச தெரியாம அவங்களுக்குரிய உரிமைகளை கூட அவங்களுக்கு வெளில தெரியாது, பேசாம இருந்துருவாங்க. பாருங்க படுபாவை எப்படி மோசமானவன் நம்ம நினைக்கிற மாதிரி அவன் இருப்பான். ஆனா பொய் சொல்றவன் சாதுரியமாக பொய் சொல்கிறான். இதனால் மிகப்பெரிய ஒரு குழப்பம் சமுதாயத்தில் சில போது ஏற்படுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்றாயபடி அவர்கள் தங்களுடைய சத்தியத்தை கேடயமாக எடுத்துக் கொள்கிறார்கள். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், இவர்கள் செய்யற வேலை இருக்கிற மோசமான வேலை. எங்கேயாவது நல்லது நடந்தா இவன் பின்னால போயிடுவோம். இதை சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அது இந்த வேர்டுகள் இந்த இடத்துல சொல்றது பொருத்தமான எனக்கு தெரியல. ஒரு பிராணி இருக்குதான், அது வைக்கல திங்கிறதும் இல்லையா, திங்கிற மாட்டை குலைச்சி அனுப்பி வைப்போம், அதுவும் திங்காது. இதே மாதிரி இவன் இந்த நயவஞ்சகருடைய போக்கு எப்படி இருக்கும்டா, எங்கேயாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா, ஒரு திறமையா இந்த நிர்வாகத்தை பண்றான்னு வைப்போமே, உதாரணத்துக்கு அது இங்க என்னன்னு தெரியல, ஒரு உதாரணம், அல்லது ஒரு திறமையாக ஒரு நல்ல மார்க்க விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போறான்னு வைப்போமே, அல்லது பள்ளிய வழிநடத்துறான்னு வைப்போமே, நல்லா பண்றாங்க இவனுக்கு என்ன பண்ணலாம், இப்ப பொறாம மனசுல வந்துட்டு என்னது என்னவா சொல்லணுமே, நல்ல ஆள் தான்ப்பா தெரியாதா கொஞ்சம் அப்படி ஒரு உரசி விட்டு போயிரு. என்ன என்ன பிரச்சனை,
இல்ல அதெல்லாம் இப்ப நம்ம சொல்லல. ஒரு ஆளை பத்தி என்னத்துக்கு இந்த 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 வீசு, என்னத்துக்கு இந்த பூசு, இடையில வருவார். அவர் நல்ல ஆள் தான்ப்பா, கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசினா புறமா போயிருந்தேன். அப்ப இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க? இது யார வேலை? இதுதான் நயவஞ்சகர்கள் பண்ணுவாங்க. அவங்க செய்யவும் மாட்டாங்க, செய்யற விஷயங்களை விமர்சனமும் செய்வாங்க. நான் உங்களுக்கு சில குர்ஆன் வசனங்கள் ஓதும் போது இந்த விஷயங்கள் விளங்கும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க யாருன்னு சொன்னால் ذَلِكَ بِأَنَّهُمْ آمَنُوا ثُمَّ كَفَرُوا, ஈமான் கொண்டார்கள், பிறகு அவர்கள் காபிர்களாகி விட்டார்கள். فَطُبِعَ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَفْقَهُونَ, அவங்களுடைய உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டு விட்டது, அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் இவங்களை பத்தி சொல்ற நேரத்துல நோயாளர்கள் என்று சொல்றான். இவங்க யாருன்னா, இவங்களுக்கு உள்ளத்துல ஒரு நோய் இருக்குது. சில நோய் நல்லா தான் இருப்பாங்க. என்ன நோய்னு சொல்றாங்க? ஒரு நோயை காணோம். இது வேற வகையான நோய், மானசீகமான ஒரு நோய். சில ஆட்கட நோய் வெளியில தெரியும், சில ஆட்கட நோய் அவர்களுடைய செயல்களில் தான் வெளிப்படும். விளங்குதா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா, அல்லாஹ் அவர்களுடைய நோயை அதிகப்படுத்தி விட்டான். வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்ஸிபூன், இவர்கள் பொய் சொன்னதன் காரணமாக இவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது. பொய்யர்கள். ஈமானை பொறுத்தவரையும் அது உண்மையை இந்த உலகத்துக்கு போதிக்கிறது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் எந்த இடத்திலும் உண்மையாளனாகத்தான் அவன் இருப்பான். எந்த சபையிலும் தன்னுடைய நியாயத்தை தெளிவுபடுத்தக்கூடியவனாகத்தான் இருப்பான். எந்த இடத்திலையும் எதை சொல்லணும்னாலும் தெளிவாக சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவான். ஆனா நயவஞ்சகன் அப்படி இல்லை. சும்மா அந்த இடையில உறது, டபுள் கேம்ல அடிக்கிறது, விளப்பம் இல்லாம சொல்றது, சொல்லி ஒரு சபையில சந்தேகத்தை உண்டாக்கிறது. நான் சும்மா சொல்றேன், இந்த ஊர்ல 2-3 பணக்காரன் வைக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆளுக தெரியுமான்னு மோசமான ஒரு செய்தியை சொல்றோம். சபையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பேசணும்? யாராய்க்கும்? அந்த ஹாஜியாராய்க்குமோ, இவரைத்தான் சொல்லிப்பானோ அப்படின்னு டவுட்டை போட்டு போய்வாங்க. திருப்பி அவங்களோட ஆட்களை கூப்பிட்டு சொல்லிடுறது, நான் யாரை சொன்ன தெரியுமா, இவர் தான் ஆளு அப்படின்னு சொல்றது. இது யார வேலை? நயவஞ்சகர்களுடைய வேலையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்ல இது ஒரு நோய். பொதுவாக ஒரு மூமின் எப்படி பண்ணா, அவன் பியூரா இருப்பான். ஒரு தவற கண்டா, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதி, யாராவது உங்களில் ஒரு முன்கரை, ஒரு பாவத்தை கண்டால் அவர் தன் கரத்தால் அதை மாற்றிவிடட்டும், தடுக்கட்டும். வார்த்தை இருக்குது. யுகையிறுன்றது கையர் என்ற மாற்றுறது. இந்த இடத்துல சாராய போத்தல் வச்சுக்க, நான் என்ன செய்வேன்? தூக்கி வீசிடுவேன். அதான் கையர் என்றது. இது தண்ணி போத்தல். இதே இடத்துல எனக்கு பக்கத்துல சாராய போத்தல் தான், தூக்கி வீசிடுவேன். மன் ரஆ முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதி, இதான் மூமின். அவருக்கு முடியலன்னு சொன்னால் ஃபபிலிசானி, அவருடைய நாவால் அதை தடுக்கட்டும். அதுவும் முடியலண்டா ஃபபிகல்பி, உள்ளத்தால தடுக்கட்டும். இவன் தான் மூமின். அதுதான் ஈமானுடைய பலவீனமான நிலைமை. எது? இந்த உள்ளத்தால ஒதுங்கி போறது, சொல்லாமலும் அதை கையால் மாற்றாமலும். என்ன பண்ண, நம்மளால முடியலையே, கடைசி ஸ்டேஜில் நான் இருக்கிறேன், ஒதுங்கி போறான். முனாஃபிக் அப்படி அல்ல, நேரடியா சொல்லவும் மாட்டான். அந்த இடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி போயிடுவான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் இவர்களுடைய உள்ளத்துக்குள்ள நோய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவங்களை பத்தி அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்ப விட அந்த காலத்துல இந்த நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்தது. இன்னைக்கும் தான் இந்த அல் வலா வல், அதாவது வல் பரான்னு சொல்லுவாங்க. இது ஒரு அகைதால முக்கியமான ஒரு விஷயம். யாரை நேசிப்பது, யாரோடு எதிர்ப்பு கொண்டாடுவது. வழங்குதா? இதை கொஞ்சம் கவனமா பேசவும் வேணும். இந்த தலைப்பு வழங்குதா? இல்லாட்டி கொஞ்சம் தலகரா போச்சுன்னு சொன்னா கொஞ்சம் வரம்பு மீறி வேற வேற விஷயங்கள்லாம் வரும். அதை இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரம் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். இதுல முக்கியமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் உச்ச நண்பர்களாக ஆக்கி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ற மாதிரி இருக்கப்படாது. பிசினஸ் பண்ணீங்களா? ஓகே, பிசினஸ் தொடர்புகள், உலக விஷயங்கள், உலகத்தில் உள்ள நடப்புகள், அது வேற. ஆனால் உச்ச நண்பர்களாக நீங்கள் ஆக்கக்கூடாது. ஏனென்றால் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்கள் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அவங்களோட விஷயத்தை நிலைநாட்டுவதில் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். வமன் யதவல்லஹும் மின்கும், உங்களில் யார் அப்படி அவர்களை நண்பர்களாக எடுக்கிறார்களோ ஃபஇன்னஹு மின்ஹும், அவர்களும் அந்த யூத கிறிஸ்தவர்களை போலதான். இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமன் ஸாலிமீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்ய மாட்டான். அல்லாஹ் இதை சொல்லி போட்டு அடுத்த வசனத்துக்கு ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஃபதரல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்களை நீங்கள் பார்த்தால் யுசாரிஊன ஃபீஹிம், அவர்களோட நட்பு கொண்டாடுவதிலே மிக வேகமாக இருக்கிறார்கள். அங்கதான் 24 மணி நேரம், அங்கதான் தொடர்பு, அங்கதான் நட்பு. மூமின்களை கவனிக்கிறதும் இல்லை. கேட்டா
இவங்களை அந்த அளவுக்கு விஷயம் இல்லாத ஆட்கப்பா. சும்மா அல்லாஹ் ரசூல் தொழுகை நோன்பு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா சரி வருமா? அவங்க தான் நல்ல அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறாங்க, அவங்க தான் உலகத்தை ஆள்றாங்க, அவங்க தான் பெரிய ஆட்க அப்படின்ற மாதிரி மூமின்களை பத்தி அவர்கள் ஒரு குறை மதிப்பு செய்கிற அதே நேரத்தில் அவர்களோடு அவர்கள் நட்பு கொண்டாடுகிறார்கள். யுசாரிஊன ஃபீஹிம். இப்போ கேப்பன் தானே நாம, என்னப்பா நீங்க நம்மட சகோதரர்கள் இருக்காங்க, ஈமானிய உறவுகள் இருக்கிறாங்க, இவங்களோட எல்லாம் நீங்க எந்த உறவும் இல்லாம அவங்களோட போய் நீங்க 24 மணி நேரம் இருக்கிறீங்கன்னு கேட்டா ஸ்டாண்ட் பையா அவங்ககிட்ட ஒரு பதில் இருக்கும். அல்லாஹ் சொல்றா இத யகூலூன நக்ஷா அன் துஸீபனா தாயிரத்து. சில போது நாங்கள் அவர்களோடு நெருங்கி பழகாமல் இருந்தால் அவர்களிடமிருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. சில ஆட்கள் நம்மளோட உலமாக்கள் அந்த தப்பு செய்யறாங்க. சில நேரத்தில் நாங்க அந்த சபைகளுக்கு செல்லவில்லை என்றால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க நயவஞ்சகத்தனத்தை மறைப்பதற்காக நாங்க அங்க போனா தானே எங்கட ஆட்களை காப்பாத்தலான்னு கதை விடுறாங்க. இது நயவஞ்சகருடைய வேலை. அது உலமாக்கள் செஞ்சாலும் சரி, சாதாரண மக்கள் செஞ்சாலும் அது ஒண்ணுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இவங்க கேட்கிறது, ஏன்பா போறீங்கன்னு கேட்டா, இல்ல நாங்க போனா எங்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க என்ன செய்வோமா அவர்கள் தடுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யலாம்? உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவான், அல்லது அவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு வருவான். அந்த நேரத்துல தான் தேவையில்லாம போய் இந்த ஆட்களோட நாம உட்கார்ந்துக்கிட்டோமே, மூமின்களுக்கு அல்லாஹ் இந்த வெற்றியை கொடுத்துக்கிறார். அவங்க உள்ளத்துக்குள்ள அவர்கள் மறைத்து வைத்ததை நினைத்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். யகூலுல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் சொல்கிறார்கள் மறுமையில் அவர்களை பார்த்து, என்னப்பா நரகத்தில் அவங்க கிடக்குறாங்க, இவங்க தானே ஈமான் கொண்டுட்டோம் சத்தியம் பண்ணிக்கு தெரிஞ்ச ஆட்கள் சொல்லி சொல்லுவார்கள் என்று சூரா மாயிதாவினுடைய 51, 52, 53 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்றோம். இதே போல இவங்களோட சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இவங்களோட பேசிக்கா இவங்க காவிர்களுடைய கட்சியும் இல்லை. இப்ப அங்க போறாங்க தானே, அப்ப அவங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களோன்னு நீங்க நினைக்கலாம். அவங்களுக்கு அவங்க விசுவாசம் இல்ல. லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய் அல்லாஹ் சொல்றான். அந்த பக்கத்திலே அவங்க இல்ல, இந்த பக்கத்திலே இல்ல. எந்த பக்கத்தில் அவர்களுக்கு உலக லாபங்கள் கிடைக்குமோ, எந்த பக்கத்துல அவர்களுக்கு ஏதாவது உலகத்துல ஒரு லாபமோ, அதுதான் அவங்களோட நோக்கம். ரெண்டுக்கும் நடுவுல தெரியுறாங்க. இவங்களோடையும் இல்ல, அவங்களோடையும் இல்ல. அங்க போய் அவங்களே ஏமாத்துறாங்க, இங்க நம்மளே ஏமாத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், அலம் தர இலல்லதீன தவல்லவ் கௌமன். நீங்கள் நபியே சிலரை பார்க்கவில்லையா? தவல்லவ் கௌமன் கதிபல்லாஹு அலைஹிம். அல்லாஹ் எவர்களை கோபித்து விட்டானோ அவர்களோடு நட்பு கொண்டாடுகிறவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? மாஹும் மின்கும் வலா மின்ஹும். அவங்க உங்களோடையும் இல்ல, அவர்களோடும் இல்லை. வயஹ்லிஃபூன அலல் கதிப். பொய்யை அவர்கள் உண்மை போன்று சத்தியம் பண்ணி சொல்கிறார்கள். வஹும் யஅலமூன். தெரிந்து கொண்டு அவர்கள் பொய்க்கு உண்மை மாதிரி சத்தியம் பண்ணுகிறார்கள். அஅத்தல்லாஹு லஹும் அதாபன் ஷதீதா. அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன். அவர்கள் செய்து கொண்ட அந்த மோசமான வேலை அது மோசமானதாக இருக்கிறது. இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன். தங்கள் சத்தியங்களை கேடயமாக அவர்கள் வைத்துக் கொண்டு அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பாதை விட்டும் தடுக்கிறார்கள். லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ. அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய பொருளாதாரமோ அல்லாஹ்விடமிருந்து வருகிற எந்த ஒரு வேதனையிலிருந்தும் அவர்களை தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, உலாயிக அஸ்ஹாபுன் நார். அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதிலே நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க இங்க மட்டும் போய் சொல்ல மாட்டாங்களாம். அல்லாஹ் சொல்றான், யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஅன். அல்லாஹ் இவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற அந்த நாளிலே அவர்கள் ஃபயஹ்லிஃபூன் கமா யஹ்லிஃபூன லக்கும். உங்களுக்கு சத்தியம் பண்ண மாதிரி அல்லாஹ்விடத்துல போய் இதே போய் சத்தியத்தை சொல்வார்கள். வயஹ்ஸபூனஹு வயஹ்ஸபூன அன்னஹும் அலா ஷை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம தான் அவங்க நயவஞ்சகர்கள்ன்றோம். ஆனா அவங்க நினைக்கிறது நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நாம செய்யறதுக்கு மோசமான வேலை, நல்லா போற நிர்வாகத்தை குழப்புறமே, ஊருக்குள்ள பசாது பண்றோமே, நல்லவங்களை பத்தி கேவலப்படுத்துறமே, இந்த மாதிரி பண்றமே என்று அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காது. அவங்களோட மனசுக்குள்ள எங்களை விட நுழைஞ்சான ஆட்கள் இருக்கிறா, எங்களை விட சிந்திக்கிற ஆட்கள் இருக்கிறா, எங்களை விட பெரியவங்க இருக்கிறாங்களா, நாங்க எவ்வளவு பெரிய வெல் பிளானோட இருக்கிறோம் என்று அவங்க தங்களை நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நினைக்கிறார்கள். வயஹ்ஸபூனஹு அன்னஹும் அலா ஷை. அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதா நினைக்கிறாங்க. அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் காதிபூன். அல்லாஹ் இன்னஹும் அல் காதிபூன் சொல்லல, அவர்கள் பொய்யர்கள் சொல்லல. இன்னஹும் ஹுமுல் காதிபூன், அவர்கள் தான் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். இஸ்தஹவத அலைஹிமுஷ் ஷைத்தான். இவங்களை பொறுத்தவரையும் ஷைத்தான் இவர்களை ஏமாற்றி விட்டான். ஃபன்சாஹும் ஸிக்ரல்லாஹ். அல்லாஹ்வை நினைப்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். உலாயிக ஹிஸ்புஷ் ஷைத்தான்.
இவர்கள் தான் ஷைத்தானுடைய கட்சியாக இருக்கிறார்கள். அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹிஸ்ப ஷைத்தானி ஹுமுல் காசிரூன், ஷைத்தானுடைய கட்சியினர்கள் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப இதுல நீங்க விலகிக் கொள்ளலாம் நயவஞ்சகர்களுடைய தன்மைகள் என்னன்றத இந்த வசனங்கள் நாம் சும்மா கதையா சொல்றதை விட குர்ஆனிய வசனங்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை உங்களுக்கு உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு செய்தியும் சொல்றான், அலம் தர, நபியை நீங்க பார்க்கலையா, இலல்லதீன நாஃபகு, இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, யகூலூன லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட நிராகரித்தவர்களிடம் இவர்கள் போறாங்க. அங்க போய் இந்த செயல் நம்மகிட்ட இருந்தா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, என்ன கிட்ட இருந்தா நான் பார்க்கணும், உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இவங்க போய் என்ன செய்யறாங்க, அந்த ஆட்களை சீட் பண்றதுக்காக, ஆட்களை ஏமாத்துறதுக்காக நல்ல புல மாதிரி பேசுறது. உங்களுக்கு உசுர வேண்டாலும் தர வேண்டும் போவான், ஒண்ணு இல்ல தலைமுடியும் தர மாட்டான், ஓடிடுவான். சொல்லுவாங்களா இல்லையா, ஒரு மனிதன் அண்ணன் தம்பி சிநேகிதர் தங்களை ஆபத்தாகிய வேளையில் காணலாம்னு சொல்லுவாங்க. அண்ணன் யாரு, தம்பி யாரு, கூட்டாளி யாருன்னு நீங்க சரியா பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு நல்ல பறக்கத்தா வார நேரத்தில் ஹாஜியார் தம்பி நானா உங்களுக்கு வேண்டாம், நான் எதை வேணாலும் செய்வேன்னு நிற்பாங்க. எப்பயாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எங்கடா அந்த ஆட்களை எல்லாம் காணலன்னா ஓடிடுவாங்க. நல்ல மனிதர்களை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வர வேண்டும். இதுதான் நயவஞ்சகர்கள். என்ன சொன்னாங்க, தங்களுடைய இந்த வேதம் இது எப்ப நடந்துன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மதீனால வந்த புதுசுல இந்த யூதர்களோட சில ஒப்பந்தங்கள் பண்ணி இருந்தாங்க. பண்ணி இந்த யூதர்களும் நல்ல புள்ள மாதிரி ரசூலுல்லாவை எதிர்க்கவே முடியாது, ஏன்னா ரசூலா பக்கம் பலம் வந்துட்டு, அதால நல்ல புள்ள மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு பத்ர் யுத்தம் நடக்குது, உஹுது நடக்குது. இதுக்கெல்லாம் புறவும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அடியோட அழிக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க தெரியுமா, சுத்தி உள்ள இந்த அரபுகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கூட்டு யுத்தம் நடத்தினாங்க. அதுக்கு தான் இந்த ஹந்தக்னு சொல்லுவாங்க, அஹ்ஸாப் யுத்தம். அந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ரசூல் ரொம்ப சிரமப்பட்டார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அப்பதான் அந்த மாணவர்கள் சொல்றாங்க, ஆயுதத்தை கலட்டிட்டீங்களான்னு. ஆயுதத்தை கலட்டிட்டீங்களா, போங்க இந்த பனூ குறைவால உள்ள யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சூரத்துல் ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த சம்பவங்கள் அல்லாஹ் சொல்றான். யூதர்களுக்கு எதிராக போரிட்டு கிட்டத்தட்ட 700 யூதர்களை ரசூலுல்லாஹ் வெட்டி கொண்டார்கள்ன்றதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். அந்த கெப்ல தான் இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, அங்கிட்டு போனா அங்கிட்டு என்ன செய்யணும் வாசிக்க வேண்டி, இங்கிட்டு வந்தா மூமின்கள் நாங்கள் உங்களோட அப்படின்றது. இவங்க போய் அவங்களுக்கு சொன்னாங்க எப்படி தெரியுமா, அலம் தர இலல்லதீன நாஃபகு லிஇஹ்வானிஹிம் அல்லதீன கஃபரு, வேதம் கொடுக்கப்பட்ட இந்த யூதர்கிட்ட போய் சொன்னார்கள், மின் அஹ்லில் கிதாப் லைன் உஹ்ரிஜதும், நீங்கள் இந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் லநஹ்ருஜன்ன மஅக்கும், நாங்கள் உங்களோட சேர்ந்து வந்துருவோம். எப்படி சொன்னாங்க, இங்கிட்டு வந்து சொல்றது நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்களும் உங்களை தான், நாங்க ரசூல், நீங்க ரசூல் தான், நாங்க இஸ்லாத்தில் இருக்கிறோம். இங்கிட்டு வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு அந்த பக்கத்துல சொன்னாங்க, உங்களை ஊரை விட்டு வெளியேற்றினால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து வருவோம். வலா நுதீஉ ஃபீக்கும் அஹதன் அபதா, உங்க விஷயத்துல நாங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், நான் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவோம். வயின் கூத்தில்தும், உங்களுக்கு எதிராக யாராவது வந்து முஸ்லிம்கள் யுத்தம் பண்ணினால் கூட லன்சுரன்னக்கும், நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். யார் சொல்றா, நயவஞ்சகர்கள். யார்கிட்ட, முஸ்லிம்களுக்கு அல்ல, வேத அதாவது யூதர்களிடம் போய் சொன்னாங்க, வயின் கூத்தில்தும் லனன்சுரன்னக்கும், நீ உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணப்பட்டா நாங்க உங்கள்கிட்ட வந்து நிற்போம். வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னஹும் லகாதிபூன், இவர்கள் யார் தெரியுமா, பொய் சொல்றாங்க, யூதர்களையும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். லஇன் உஹ்ரிஜு, இந்த யூதர்கள் அவர்களுடைய இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டால் லா யஹ்ருஜூன மஅஹும், அவர்களோடு இவங்க வெளியேற மாட்டார்கள். வலையின் கூத்திலு, அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணப்பட்டால் லா யன்சுரூனஹும், உதவியும் செய்ய மாட்டார்கள். வலையின் நஸருஹும், அப்படித்தான் உதவிக்கு வந்தாலும் கூட லயுவல்லுன்னல் அதுபார், புறம் முதுகாட்டி இவர்கள் ஓடுவார்கள். சும்ம லா யுன்சரூன், அதுக்கு பிறகு இவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா, இந்த நயவஞ்சகர்களுடைய ஆகப்பெரிய பலவீனத்தில் ஒன்று அல்லாஹ் சொல்றான், லஅன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ், அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பயப்படுவதை விட உங்களோட பயம்தான் கூடுதலாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். எப்படி, அவங்க வந்து அல்லாஹ் பயப்படுறது குறைவு, ஆனா உங்களை பத்திய பயம் இருக்கிற உள்ளத்துல மிக கடுமையாக இருக்கிறது என்றான். இந்த முனாஃபிக்தனமான ஆள் கேட்கிறாங்களே, அங்கிட்டு கதை சொல்றது, இங்க போய் ஆட்களை 2 பேரை குழப்பறது, இங்க போய் 2 பேரை சேர்த்துக்கிட்டு என்ன நிர்வாகம் பண்றானோ, என்ன பயன் பண்றானோ, இப்படியா பள்ளி கட்டுறது, இப்படியா தூண் போடுறது, ஏன் நீ வந்து போட வேண்டியதானே, வந்து முழு சீனுக்கு வர மாட்டாங்க, பின்னால போய் 4 பேரை சேர்த்துக்கிட்டு கோஷ்டி சேர்த்துக்கிட்டு அங்கிட்டு போய் பேசுறது, இந்த வேலை, இந்த மாதிரியான ஆட்களை நீங்க முன்னுக்கு கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டாங்க. அல்லாஹ் இது அப்படித்தான் சொல்றான். நீங்க உங்களை பத்திய பயம் இருக்கிற, அல்லாஹ்வை பத்திய பயத்தை விட அவர்களுக்கு கடுமையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா, பிஅன்னஹும் கௌமுன் லா யஃப்கஹூன், இந்த மக்கள் விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். லா யுகாத்திலூனக்கும் ஜமீஅன்,
இவங்க ஒன்று சேர்ந்து போராட மாட்டார்கள் உங்களுக்கு எதிராக. இல்லா ஃபீ குரா முஹஸ்ஸனா, எல்லா பக்கமும் அதாவது பாதுகாப்பாக அரணமைக்கப்பட்டிருக்கிற கிராமத்துக்குள்ள இருந்துகிட்டு ஒளிச்சுக்கிட்டு வேண்டாம் உங்களை எதிர்ப்பாங்க. ஒளிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர உங்களுக்கு நேராக நெஞ்ச நிமிர்த்தி வரமாட்டார்கள். அவுமின் வராஇ ஜுதர், அல்லது சுவர்களுக்கு பின்னால் இருந்துதான் உங்களோடு போராட வருவாங்க. யூதர்கள் அப்படித்தான், இந்த நயவஞ்சகர்களும் அப்படித்தான். பாசுஹும் பைனஹும் ஷதீதும், அல்லாஹ் சொல்றான் தஹ்சபுஹும் ஜமீஅன், அவங்களை நீங்க பார்த்தா நினைப்பீங்க எல்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க, பெரிய படையா இருக்கிறாங்க, நம்மளை எதிர்ப்பாங்கன்னு. அல்லாஹ் சொல்றான் வகுலூபுஹும் ஷத்தா, அவங்களோட உள்ளங்கள் பிளவுபட்டு போய் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பிஅன்னஹும் கௌமுன் லா யஅகிலூன், இவங்க சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அம் ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், எவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறதோ அவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுடைய நோய்களை வெளிப்படுத்த மாட்டான் என்று நினைச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் இவைகளை வெளிப்படுத்தி விடுவான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இவங்க செய்யற வேலையெல்லாம் குழப்பம். ஆனா அவங்ககிட்ட போய் நீங்க 10 நிமிஷம் இருந்து என்னடா என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்ப உதாரணமாக நான் சொல்றேன் வைங்களேன், நான் அந்த ஊரை உதாரணம் காட்டினா என்னமோ யாராவது சொல்லித்தான் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நான் உதாரணம் காட்டுறது இங்க பேசுறதாலதான். அதுக்காக இந்த ஊர்ல நான் நினைக்கிறேன், இதை பத்தி நான் சொல்லவும் இல்லை நினைக்கவும் இல்லை, ஒரு கொமனான சப்ஜெக்டா சொல்றேன். இப்ப இந்த ஊர்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது வைங்களேன், ஒரு 5 பேருக்கு இது விருப்பம் மிக்க என்ன செய்யறாங்க, இப்படியா செய்யறது, அத விமர்சனம் தான். பின்னால போய் கதைக்குது, அங்க போய் பேசுறது, ஆக்களை திரட்டது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சா இதுக்கு பேர் தான் நிஃபாக், இதுதான் நயவஞ்சகம். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தா சில குறைபாடுகள் இருக்கலாம், சில பிழைகள் இருக்கலாம், அதை சீர்திருத்தி ஒரு சமூக இணக்கத்தோடு அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். முரண்பாடுகளை உண்டாக்கி மனித உள்ளங்களை பிரிக்கிற வேலைகளை நாம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், இந்த பூமியிலே இது போன்ற குழப்பங்களை நீங்கள் உண்டாக்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்களா குழப்பம் பண்றோம், நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அலா தெரிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், இவர்கள் தான் குழப்பவாதிகள். வலாக்கின் லா யஷ்உரூன், நாம இவ்வளவு பெரிய குழப்பத்தை பண்றோமே என்பதை அவர்கள் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அவர்கள் உணர மாட்டார்கள். என்னப்பா இப்படி பண்றீங்களே, நேர வந்து நம்ம அழகா பேசி இந்த விஷயத்தை நல்லா செஞ்சலாம் தானே, எதுக்கு நீங்க அங்கேயும் எங்கேயும் போய் இதை பத்தி பேசுறீங்க, தெளிவா வாங்கல சபையில இதை பேசலாமே, நாங்க தெளிவா இதை நம்ம விளங்கலாமே, இந்த மார்க்க விஷயத்தை செய்யலாமே, இந்த சமுதாய பணியை செய்யலாமே, அல்லது இந்த அரசியலை செய்யலாமே என்று சொன்னா பின்னால இருந்துகிட்டு தான் குத்தி விடுவாங்க ஆக்கள். இது மாதிரியானவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒரு குர்ஆன் வசனம் இறங்கினா அவங்க ஒரு ஆள் குர்ஆன் நக்கல் பண்ணி, என்னப்பா குர்ஆன் வசனம் இறங்கிக்குது, யாருக்காவது ஈமான் கூடிக்குதா அவங்களுக்குள்ள, இது என்ன அந்த குர்ஆன் வசனத்தை ஒரு பரிகாசமான முறையில என்னப்பா ஈமான் கூடுன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு குடிக்குதா உங்களுக்கு குடிக்குதா, யாராவது தர்மம் கொடுத்தா என்ன உழவு கொடுக்குறீங்க, பெருமைக்காக கொடுக்குறீங்கன்னு கேட்கறது, யாராவது கொஞ்சத்தை கொடுத்தா இதை கொடுத்தா என்னத்துக்கு போதும்னு கேட்கறது, இது எல்லாமே நயவஞ்சகர்களுடைய சந்தர்ப்பவாத பேச்சுக்கள் என்பதை அல்லாஹ் இதை பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த உஹுது போர்க்களத்துல நடந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த போர்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்த ஒரு போர்னு சொன்னா அது உஹுது போர்க்களம் தான் சகோதரர்களே. இந்த உஹுது போர்க்களத்தினுடைய தோல்விக்கு பின்னால பல காரணங்கள் இருக்கு. அது முக்கியமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மலையில நீங்க இருந்து இறங்காதீங்க, முஸ்லிம்களுக்கு சொன்னாங்க, நாங்க செத்து எங்களை பறவை தூக்கிட்டு போறதை பார்த்தாலும் நீங்க இறங்க வேண்டாம், அல்லது நாங்க வென்று நாங்க அவர்களை துரத்திக்கிட்டு போறனாலும் கனிமத்தை எடுக்கிறனாலும் இறங்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 50 நபித்தோழர்களும் அந்த ஈட்டி அம்பரியத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் பார்க்கறாங்க, காவிர்கள் ஓடுறாங்க, கனிமத்தை பிறக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னது யுத்தம் தோத்தா இறங்க சொல்லிதான் சொன்னாங்க. அவங்களா ஒரு விளக்கம் எடுத்து இறங்கிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 70 முஸ்லிம்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. இது மட்டுமல்ல சகோதரர்களே, 1000 பேர் கொண்ட படை திரட்டப்பட்டது. எந்த அளவுன்னு சொன்னா இந்த யுத்தத்தை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்குள்ள ஊருக்குள்ள இருந்து தாக்குதல் நடத்துவோமான்னு விரும்பினாங்க. அந்த நேரத்தில் நயவஞ்சருடைய அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கும் விருப்பம் ஊருக்குள்ள இருந்துகிட்டா தான் போராடுறமா இல்லையான்னு வெளியில ஆள்களுக்கு தெரியாது, எங்கேயா ஒளிச்சு ஓடில இருந்தாரு அப்படி அவன் விரும்பினான். ஆனால் சஹாபாக்கள் பத்ருக்கு கலந்து கொள்ளாத நிறைய நபித்தோழர்கள் ஆசைப்பட்டார்கள், எதிரிகளை நாங்கள் நேரடியாக போய் களத்தில் சந்திக்கலாம் என்று. கடைசியில் ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் உடன்பட்டு நாங்க போகலாம்னு முடிவுக்கு வராங்க. அப்ப இந்த மொத்தம் 1000 பேர் போறாங்க சகோதரர்களே. அசருக்கு பிறகு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் அசர் தொழுதுட்டு அவங்க அந்த உஹது நோக்கி போய்கிட்டு அசருக்கு போய் அந்த இரவு தங்குறாங்க. அடுத்த நாள் அதிகாலை நேரம் எதிரிகள் தென்படக்கூடிய அளவுக்கு தூரத்துல வந்துட்டு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செஞ்சான், 300 பேரை எடுத்துக்கிட்டு போயிட்டான். எப்படி 300 பேரை எடுத்துக்கிட்டு போனார். அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா, இது யுத்தமே இல்ல,
இப்படி நீங்க உங்களை கொண்டு அழிச்சு கொள்ளதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க, நாங்கள் இதை யுத்தமாக கருதவில்லை என்று திரும்பினார்கள். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சில பேர் சொன்னாங்க, நீங்க யுத்தம் பண்ணாட்டி கூட பரவாயில்லப்பா, நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்க கொஞ்சம் தடுத்து கொண்டாவது இருங்கள் என்று சொன்ன நேரத்தில் 300 பேர்களை அழைத்து கொண்டு சென்றான் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன். கண்ணியமான இதுவும் அந்த தோல்விக்கான இன்னும் ஒரு காரணமாக இருந்தது. அல்லாஹ் இதை சொல்றான், வமா அஸாபக்கும் யௌமல் தகல் ஜம்ஆன் ஃபபிஇذنில்லாஹ். 2 படைகள் சந்தித்த அந்த உஹுது போர்க்களத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோவினைகள் அது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் நடந்திருக்கிறது. வலியஅலமல் முஃமினீன் வலியஅலமல் லதீன நாஃபகு. மூமின்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அல்லாஹ் சொல்றான், வகீல லஹும் தஆலூ காத்திலூ ஃபீ சபீலில்லாஹ். வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவோம் என்று சொன்னபோது, அபிதுஃபு நீங்கள் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எங்களை தற்காப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னபோது, காலு லவ் நஅலமு கிதாலன், நாங்கள் இது போர் என்று தெரிந்தால் லத்தபஅனாக்கும், உங்களை நாங்கள் பின்பற்றி வந்திருப்போம் என்று காரணம் சொன்னார்கள். சொன்னது எதுக்கு தெரியுமா? இதுல நின்றா நமக்கு அழிவு வரும் பயந்துதான் இதை சொன்னாங்க. அவங்க உண்மையா போரில் அப்படி இல்ல, ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. யுத்தமோ தோல்வியோ அல்லாஹ்வுடைய தூதர் களத்துல நிற்கும் போது ஒரு மூமின் என்ன செய்வான்? என்னுடைய உயிரை கொடுத்தாவது இந்த போராட்டத்தில் நான் கலந்து கொள்வேன் என்று நினைச்சா அவன் தான் மூமின். ஆனா இவன் உசுர என்ன தலை முடிய கூட கொடுக்க மாட்டான் நயவஞ்சகன். ஏன்னா நடிப்பு தானே, அவனுக்கு விளங்கி போச்சு இந்த கிரவுண்ட்ல நமக்கு பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவன் களத்தை விட்டு ஓடுகிறான். அல்லாஹ் சொல்றான், அன்றைய தினத்திலே ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான். ஈமானை விட அவர்கள் குஃப்ருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம். அவங்களோட உள்ளத்துக்குள்ள இல்லாத ஒன்றை நாவினால் அவர்கள் பேசுகிறார்கள், பொய் பேசுறாங்க. நாவால அவர்கள் பிரட்டி பேசுகிறார்கள். வல்லாஹு அஅலமு பிமா யக்துமூன். உள்ளத்துக்குள்ள என்னத்தை மறைச்சு வச்சாங்க என்பது அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். எனவே நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே, இந்த தலைப்பு ஜும்மாவில் எடுக்க வேண்டிய ஒரு தலைப்பு அல்ல. ஜும்மால தான் நிறைய சகோதரர்களுக்கு இந்த மெசேஜ் போன்றதுக்காக இந்த தலைப்பினுடைய நாளில் ஒரு பகுதியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நயவஞ்சகம் என்கிற நோய் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வராமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்றான், அல்லதீன காலு லி இஹ்வானிஹிம் வ கஅது. இப்ப யுத்தம் முடிஞ்சதானே, யுத்தம் முடிஞ்சா 70 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. இந்த பாருங்க, இந்த நயவஞ்சகருடைய டைமிங், சில ஆட்க போய் சிக்கி கொள்றதுக்கும் சில நேரம் இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். நாங்க தவக்குல் வச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு போனோம், ஒரு வேலையை செஞ்சோம், ஒரு வியாபாரத்தை செஞ்சோம், ஒரு நடவடிக்கையை செஞ்சோம், ஒரு நல்ல விஷயத்தை பண்ணினோம். ஒருத்தன் வந்து சொல்றான், இதை நீங்க பண்ணாதீங்கன்னு. அவனோட நோக்கம் என்ன? இந்த நல்லது நடக்கக்கூடாது. அவன் சொல்றது அவனுக்கு அந்த இடத்துல வெற்றி தோல்வி அதெல்லாம் அவனுக்கு அந்த நல்லதை தடுக்கிற நோக்கத்தில் இருந்து சொல்றான். இப்ப நாங்க அதை செய்யறோம், அதுல ஃபெயிலியர் ஆயிட்டோம். இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவன் வந்து என்ன சொல்லுவான்? நான் சொன்னது கேட்டீங்களா? அவன் சொன்ன நோக்கம் என்ன? நீங்க நல்லதே செய்யக்கூடாதுன்னு சொன்னான். இதுதான் உஹுதுல நடந்தது. உஹுது போர்க்களத்துல காவிர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் முஸ்லிம்களுக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களுடைய மஷூராவை வச்சு களத்துல போய் சந்திப்புன்னு இறங்கினாங்க. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் தூதர் போனாங்கண்டா அதுக்கு மேல நான் ஒன்னும் காரணம் சொல்லக்கூடாது. நயவஞ்சகர்கள் அவர்களுடைய நயவஞ்சகத்தை மறைத்து கொண்டு போய் சொன்னாங்க, இதை நாங்க யுத்தமா கருதல, எனவேதான் வரலண்டாங்க. அப்படி அல்ல, உயிர் பயத்துல வராம இருந்தாங்கன்றதுதான் உண்மை. அல்லாஹ் சொல்றான் இதை. இப்ப யுத்தம் முடிஞ்சு வந்து மூமின்கள்ல நிறைய பேருக்கு பெரிய கவலை, நிறைய இழப்புகள், நிறைய பாதிப்புகள். 70 பேரை இழந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, லவ் அத்தாஊனா, நாங்க சொன்னதுக்கு நீங்கள் வழிபட்டிருந்தால் மா குத்திரு, நீங்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டீங்களப்பா. பாத்தீங்களா, நாங்க சொன்னோம் தானே, அப்பவே நீங்க எங்களோட வந்தீங்களாமே. இப்ப பலவீனமாக்களுக்கு எப்படிக்கும்? சரிதானே, சும்மா தேவையில்லாம எங்களை இந்த ரசூலா கொண்டு போய் எங்கட 70 பேரை கொண்டுட்டாரு அப்படி நினைப்பானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுசிக்குமுல் மௌத இன் குன்தும் சாதிகீன். நீங்க உண்மையாளர்களாக இருந்தா உங்களுக்கு வரப்போற மௌத்தை நிப்பாட்டுங்க பாப்போம். அல்லாஹ் கேட்கிறேன், எப்படி நீங்க சாகாம இருங்க பாப்போம். என்னடா மௌத்துண்டா அல்லாஹ் எழுதினா வரத்தான போது, அது யுத்தத்தில் இருந்தாலும் வரும், வீட்டுல இருந்தாலும் வரும். ஐனமா குன்தும் யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மௌத்து வந்தடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒருத்தன் பண்ணின சில அநியாயங்கள் இருக்கிற வரலாற்றுல
மஸ்ஜிதுல் திரார்னு ஒரு பள்ளிவாசலை கட்டினது, இந்த உஹது போர்க்களத்தில் செஞ்சது. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மதீனா வாசிகளை நாங்க ஊரை விட்டு விரட்டணும், நாங்கள் கண்ணியமானவர்கள். ஒரு யுத்தத்துல சொல்றான், அதாவது ஹிஜ்ரி 6 நடந்த ஒரு யுத்தம். அதுல திரும்பி போய் நிற்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை வருது. அன்சாரிகள் ஒருவர், முஹாஜிர்கள் 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க. ஒரு ஆள் சொல்றாரு அன்சாரிகளை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஆள் சொல்றாரு முஹாஜிர்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னப்பா துர்நாற்றம் பிடித்த ஒரு அழைப்பு, ஜாஹிலி அழைப்பு, இதை கைவிடுங்கள். இது என்ன அன்சாரி முஹாஜிரின் பாட்டி சேர்க்கிறீங்க? இது இஸ்லாமிய பிரச்சாரம் அல்ல என்று அதை தடுத்துட்டாங்க. ஆனாலும் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் அவன் ஆக்களை நான் கூப்பிட்டு சொல்றான், இந்த ஆட்க வந்து நாயை வளர்த்து நம்மளை கடிக்கிற மாதிரி ஆவிட்டு, நீங்க மக்காவாசிகளுக்கு ஓவரா ஊர்ல இடம் கொடுத்துறீங்க, அதனால இவங்க வந்து நம்ம ஆக்களை இப்ப அடிக்க வராங்க. ஊருக்கு போய் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நாங்கள் கண்ணியமானவர்கள் மதீனாவாசிகள், இந்த கேவலமானவர்களை நாங்கள் அனுப்பிவிட வேண்டும். இந்த செய்தி ஸைத் இப்னு அர்கம் என்ற ஒரு நபித்தோழர் சின்னவராக இருந்தாரு. ரசூலுல்லாஹ்வுக்கு காதுல வந்தோட ரசூல் சரியான மனவர்த்தம். படைகள் என்ன செய்யறாங்க, சம்பந்தம் இல்லாத நேரத்தில் கிளம்புங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் என்ற நபித்தோழர் யார் சொல்லலாம், நீங்க என்ன மக்கள் சம்பந்தம் இல்லாத நேரத்தில் பயணம் போறீங்களே, உங்களோட ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் உஸைத் இப்னு ஹுதைர்ட்ட. நாங்கள் கண்ணியமானவர்கள், நாங்கள் கேவலமானவர்களை வெளியேற்ற போறோம்னு சொல்லிக்கிறாங்களே, தெரியாதன்றாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் அவர் மதீனாவாசி சொல்றாரு, யாரு கண்ணியமானவன் யாரு கேவலமானவன்? அவன் தான் யாரு சொல்ல கேவலம், நீங்கள் கண்ணியமானவர்கள், நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாங்க உஸைத் இப்னு ஹுதைர் நபித்தோழர்கள் மூமின்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த நயவஞ்சர்கள் செஞ்ச வேலை கடைசியில் என்னன்னா, உஸைத் இப்னு ஹுதைரை பொய்யனாக்கி விட்டார்கள். உஸைத் இப்னு ஹுதைர் உண்மையா தான் கேட்டாரு. வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ஒரு ஆள் சொல்ற, இவர் சின்ன வயசு, இவர் ஒழுங்கா கேட்டிக்க மாட்டாரு, அவர் என்னத்தையோ சொல்ல இவர் என்னத்தையோ வழங்கிட்டு வந்திருக்கிறார் யார் சொல்லாண்டோன்னு. அப்ப உஸைத் இப்னு ஹுதைர், அப்ப இவர் கொஞ்சம் வழங்காம தான் சொல்லி போறார், இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரி இவர் பொய்யர் மாதிரி ஆவிட்டு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இறக்குறான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிக்கள் வந்து உங்களை தூதர்ங்கறாங்க, நீங்கள் தூதர் தான், அவர்கள் பொய்யர்கள் என்ற இந்த சம்பவத்தை அல்லாஹ் இறக்குறான். 8வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்றான், இவங்க சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற முஹாஜிர்களுக்கு செலவழிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் உஸைத் இப்னு ஹுதைர் சொல்றாங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, நான் பொய்யன், முனாஃபிக்கள் அப்படிதான் உண்மையாளர்களை பொய்யர்கள் ஆக்கிடுவாங்க, அவங்க சொல்றதுதான் உண்மை மாதிரி சித்தரிப்பது என்பது அவர்களுடைய வாடிக்கையான ஒரு பழக்கமாக இருக்கிற சகோதரர்களே. இது நான் கூடுதலாக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு மனசில் அவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்தாலும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தலைப்பை நாம் முழுமையாக புரிந்து கொள்வோம். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.